Hi, I'm Renu from Renu Thread and Brush Arts. Today, this is my outfit, and this is classic style straight kurta. So, in the kurta kundana drafting and pattern makings எல்லாமே ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய கிளாத் கட்டிங்ஸ் அண்ட் சூவிங் டெக்னிக்ஸ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் 1 வீடியோ கிளாத் கட்டிங் டெக்னிக்ஸ். இந்த குர்தால நான் அப்ளை பண்ணியிருக்கிற ஒர்க் நெக்லைனில் காட் பைப்பிங் ஒர்க் அண்ட் தென் டியூலிப் ஸ்லீவ்லேயும் காட் பைப்பிங் ஒர்க் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் பார்டர்ஸ் கஃப்பில் கொடுத்துருக்கேன். கஃப் ஏரியாவில் பார்டர்ஸ் வித் பேட்டர்ன் அண்ட் தென் ஹெம்லைனில் பார்டர்ஸ் டபுள் பார்டர்ஸ் அட்டாச்மெண்ட்டில் ஸோ பைண்டிங் ஸ்டிச்சாக நான் கொடுத்துருக்கேன் வித்தவுட் ஓவர்லாக். அண்ட் பேக்கில் டீப் நெக்கில் ஒரு நெக் பைப்பிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது காட் பைப்பிங் அண்ட் நாட் ரோப்பில் ஒரு ட்ரெண்டி பெல் டாசல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குர்தாவுடைய கிளாத் கட்டிங் பார்ப்போம். அண்ட் தென் இந்த மெட்டீரியல் சுங்குடி சாரீஸ் இதில் வந்து நான் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அதாவது லென்த் வைஸ் ஃபோல்டு இது. ஸோ ஃபோல்ட் ஏரியாவில் சென்டர் ஃப்ரண்ட்டில் நம்ம பேட்டர்ன் மேக்கிங் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நெக்லைன் ஷோல்டர் ஆர்ம் ஹோல் 0.5 inch சீம் அலவன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் சைட் சீமில் 1.5 inch சீம் அலவன்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டான நாச்சஸ் ஏரியாவும் மார்க் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது ஸ்லிட் ஓப்பன் ஏரியா அண்ட் வேஸ்ட் லென்த் ஏரியா அண்ட் சீம் அலவன்ஸ் சைட் சீம் அலவன்ஸ் ஏரியா. இந்த ஆர்ம் ஹோலில் 0.5 inch கர்வாகவே நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ட்ரா பண்ணியிருக்கிற இந்த ஏரியாவில் இப்போ நான் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எங்கே ட்ரா பண்ணமோ அந்த லைனில் தான் கட் பண்ணணும். இது பிக்னஸ் ஃப்ரெண்ட்லிக்காக நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய பேட்டர்ன் மேக்கிங்கில் எப்போவுமே கம்ஃபர்ட் ஃபிட்காக தான் நான் எல்லா டெக்னிக்ஸையும் பேட்டர்ன் மேக்கிங்லேயே டீச் பண்ணிவிடுவேன். ஸோ அதை எப்படி நம்ம கிளாத் கட் பண்ணுறோம் அந்த பேட்டர்ன் மேக்கிங்கை வச்சு அப்படின்றது தான் நான் இதில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். சென்டர் நெக்லைனில் நாச்சஸ் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் வேஸ்ட் லைன்லேயும் நாச்சஸ் அண்ட் ஸ்லிட் ஓப்பன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் நாச்சஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போது பேக்கோடைய பேட்டர்ன் மேக்கிங்கை நான் கிளாத்தில் லென்த் வைஸில் ஃபோல்ட் பண்ணுறேன் கிளாத்தை. அண்ட் ஃபோல்ட் ஏரியாவில் நம்ம டிராஃப்டிங் பேட்டர்ன் சென்டர் பேக்கை அப்ளை பண்ணுறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் ஆன் பேக். ஸோ நெக்லைனில் 0.5 சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் ஷோல்டர் 0.5, ஆர்ம் ஹோல் 0.5 and side seam 1.5 inches seam allowance. ஸோ இந்த பேட்டர்ன் மேக்கிங் உடைய டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்மால்லேருந்து 10XL வரைக்குமே நம்ம அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து இந்த டிராஃப்ட் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத டீச் பண்ணுறேன். ஸோ சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வேஸ்ட் டாட் மார்க்கிங்கும் அதில் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ டிராஃப்டிங்கில் ஸோ வேஸ்ட் டாட் மார்க்கிங்கில் நான் ஜஸ்ட் பெல் பின்னால் பின் பிளேஸ் பண்ணிடுவேன். இப்போ மார்க் பண்ண இந்த லைனில் நம்ம ஃபஸ்ட் கட்டிங் பண்ணிடுவோம் அண்ட் தென் வேஸ்ட் டாட் மார்க்கிங் பண்ணுவோம்.
and then back partலயும் slit open under notch, waistlineல ஒரு notch, side seam allowance under ஒரு notch and center backலயும் notches place பண்ணுங்க. notches எப்பவுமே நமக்கு sewing பண்ணும்போது help பண்ணும். இப்போ waist dotக்காக நான் வந்து bell pin அந்த point அந்த waist dot points 4 points வரும் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்ஸில் bell pinனால பின் பண்ணிட்டு இதோடைய பேக் சைட், அதாவது ஆப்போசிட்டில் பேக் சைடில் நான் மார்க் பண்ணுறதுக்காக பெல் பின்னை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பெல் பின் வந்து கொஞ்சம் ஓகே, இந்த பெல் பின் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற இந்த ஏரியாவில் நம்ம டாட்ஸால் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ மார்க் பண்ண பிறகு வேஸ்ட் டாட்டை ட்ரா பண்ணுறோம். Now tulip sleeve cutting. இது வந்து நான் சிங்கிள் ஃபோல்டில் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈச் ஸ்லீவ்க்கு 2 பீசஸ் நமக்கு தேவை, அதாவது கிறிஸ் கிராஸ் மெத்தடில். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃப்ரண்ட் கர்வ் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது பேக் கர்வ் ஸ்லீவ். ஸோ இது ரெண்டுமே ஒரு ஸ்லீவுக்கு தான் வரும். ஸோ இதே மாதிரி ஈச் ஸ்லீவ்க்கு 2 பீசஸ் தேவை. ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் ஆண்ட 0.5, side seam under 1.5, tulip shape under 0.5 seam allowance and hemline under 0.5 inch for borders attachment. Okay, so same seam allowance other patterns லயும் நம்ம apply பண்றோம். So single fold ல cloth place பண்ணிட்டு நம்ம இந்த pattern opposite directionல place பண்ணிட்டு seam allowance draw பண்றோம். மெயின் மெட்டீரியலையும் ஸ்லீவை நான் கட் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஸ்லீவில் சென்டர் நாச் ப்ளேஸ் பண்ணுங்க. அண்ட் தென் சைட் சீம் ஆண்டையும் நாச்சஸ் ப்ளேஸ் பண்ணுங்க. சேம் கட்டிங் ஸ்டைல் அதர் ஸ்லீவ் ஆல்சோ. நம்ம இப்போ இந்த கிளாத்தை கட் பண்ண பிறகு இந்த பார்டர்ஸோடைய வித்தையும் எவ்வளோ வேணும் நம்ம பேட்டர்ன்ஸை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 ஸ்லீவுக்கு 2 பார்டர்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
இது டிராஃப்டிங்லேயே உங்களுக்கு நான் டீச் பண்ணிவிடுவேன். பார்டர்ஸ் எவ்வளோ வித்துக்கு எடுக்கணும், எவ்வளோ லென்த் இருந்தால் நம்ம சூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ கட்டிங் ஓவர் அண்ட் தென் இப்போ லைனிங்கோடைய கட்டிங்ஸ். ஸோ செல்வேஜ் டு செல்வேஜ் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து செல்வேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ செல்வேஜ் டு செல்வேஜ் ப்ளேஸ் பண்ணி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட்டோடைய பார்ட்டை நான் மெயின் மெட்டீரியலில் வச்சு லைனிங்கை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பெல் பின்னால் பின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட க்ரீஸ் லைன் இல்லாமல் அதை அழகாக அயன் பண்ணி நீட்டாக கொண்டு வாங்க. ஸோ பர்ஃபெக்டாக சென்டர் ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் மெயின் மெட்டீரியலில் ஒட்டி நம்ம இந்த லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதுலேயும் நம்ம சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் நம்ம மெயின் மெட்டீரியல்லையே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம ரா எட்ஜஸோட ப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நான் நெக்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்லைனில் ரா எட்ஜஸில் ப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த லைனிங்கோடைய பீசஸை கட் பண்ணுறோம். ஆர்ம் ஹோலோடைய ரா எட்ஜஸ் அண்ட் சைட் சீமோடைய ரா எட்ஜஸ், மெயின் மெட்டீரியலோடைய ரா எட்ஜஸில் ப்ளேஸ் பண்ணி நான் லைனிங் பீசஸை கட் பண்ணிட்டு வரேன். அண்ட் தென் இப்போது ஹெம்லைனில் எனக்கு லைனிங் மெயின் மெட்டீரியலை விட நான் ரிடியூஸ் பண்ணுறேன் லைனிங்கோடைய லென்த்தை. ஸோ நான் பார்டர்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1 inches சீம் அலவன்ஸ் விட்டு நான் இந்த லைனிங்கை கட் பண்ணுறேன். ஸோ சேம் லென்த்து சூஸ் பண்ணக்கூடாது. லைனிங் எப்போவுமே நம்ம ஒரு மினிமம் 2.5 inches நம்ம லைனிங்கில் ரெடியூஸ் பண்ணி தான் ஹெம்லைனை சூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ கிளாத் கட்டிங் ஓவர். இப்போ சென்டர் நெக்கில் ஒரு நாச்சஸ் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அண்ட் வேஸ்டில் ஒரு நாச்சஸ் அண்ட் ஸ்லிட் ஓப்பன் ஆண்ட ஒரு நாச்சஸ். இது லைனிங்லேயுமே நமக்கு இந்த நாச்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். சேம் ப்ரொசீஜர். வேஸ்டில் ஸ்லிட் ஓப்பன் ஆண்ட சென்டர் பேக் நெக்லைன் நாச்சஸ் அப்ளை பண்ணுங்க. லைனிங்கில் கண்டிப்பாக இருக்கணும்.
ஆல்ரெடி கட் பண்ண சேம் ஸ்டைலில் மெயின் மெட்டீரியல் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் லைனிங்கையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்கு 2 பீசஸ் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல்க்கு 2 பீசஸ் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணி நான் இந்த லைனிங் பீசஸை எடுத்துக்கிறேன். நவ் டியூலிப் ஸ்லீவ் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஆஃப்டர் கட்டிங்க்கு அப்புறம் கிளாத் கட்டிங்க்கு அப்புறம். ஸோ நான் மெயின் மெட்டீரியல்லாம் ஃப்ரண்ட் பேக்கோடைய பார்ட் இது. ஸோ 2 பீஸுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க 2 ஸ்லீவ்க்காக. அண்ட் இதுக்கு உண்டான லைனிங்கையும் ரைட் சைட் டு ரைட் சைடுன்னு ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரைட் சைட் டு ரைட் சைடு இன் பிட்வீனில் தான் கார்ட் பைப்பிங் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லீவை நான் 4 பீசஸாக இருக்கிற ஸ்லீவை எப்படி நான் 2 பீசஸில் டியூலிப் ஸ்லீவாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன்றது தான். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்கு ஒரு பேக் ஆர்ம் ஹோல்க்கு ப்ளேஸ் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஒரு டியூலிப் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இதை பெட்டல் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க, கிறிஸ் கிராஸ் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய பேஸில் நான் பார்டர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அண்ட் கார்ட் பைப்பிங், பார்டர்ஸ், சூவிங் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு பார்ட் 2 வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹெம்லைனில் தான் நான் இந்த பார்டர்ஸ் அப்ளை பண்ணுறேன். நெக்லைனில் நான் ஷேப்டு ஃபேஸிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஃப்யூசிங் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணுங்க. சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் பார்ட்டு பேக் பார்ட்டை நான் அது மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்டு இல்லையா, ஸோ பேக்கோடைய நெக்லைனை அதில் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ சென்டர் ஃப்ரண்ட்டில் ஃபோல்டு இருக்கணும். அந்த நெக்லைனை ஃபோல்ட் ஏரியாவிலேருந்து நெக்லைன் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஷோல்டர் வித் ஆல்சோ ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்ட் பின்னால் பின் பண்ண பிறகு தான் ட்ரா பண்ணுறோம். அண்ட் தென் திரும்பவும் அகெயின் பெல்ட் பின்னால் பின் பண்ணுங்கள் ஃப்யூசிங் பேப்பராக, ஏன்னா மூவ் ஆகக்கூடாது. அண்ட் தென் நெக்லைன்லேருந்து நான் ட்ரா பண்ண அந்த நெக்லைன்லேருந்து 1.5 இன்ச் வித்து நான் இதை ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 1.5 இன்ச் வித் வந்து எனக்கு ஒரு ஷேப்பிங்கை பக்காவாக கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வித்தை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ கர்வ் ஏரியாவில் ஃப்ரெஞ்ச் கர்வால் நம்ம கர்வாக ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம என்ன நெக்கு ட்ரா பண்ணுறோமோ அதே நெக்கு சூவிங் பண்ணும் போதும் அதே ஷேப்பில் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஃப்யூசிங் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கார்ட் பைப்பிங்க்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷிங்கை தரும். ஸோ இந்த ஃப்யூசிங் பேப்பரை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1.5 இன்ச் வித்து நான் ட்ரா பண்ண அந்த கர்வ் லைனில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்லைன்லேருந்து நான் 1.5 இன்ச்சு வித்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப் என்னவாக இருந்ததோ நம்ம அப்படியே பக்ரமில் ஷேப்பாக ட்ரா பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கிறோம். Back shaped facing over
அண்ட் தென் இப்போ நான் அந்த நெக்லைனில் ப்ளேஸ் பண்ணுறேன். அது பர்ஃபெக்டான ஷேப்பை நமக்கு தரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் நான் ஃப்யூசிங் பேப்பரை சிங்கிள் ஃபோல்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டர் ஃப்ரண்ட்டில் ஃபோல்டில் வச்சுட்டு சேம் நெக்லைனை ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுங்க. நம்ம கட் பண்ண இந்த ஃப்யூசிங் பேப்பரை எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னா லைனிங்கோடைய ராங் சைட் ஃபேஸிங்கில் தான் ஸ்டிக் பண்ணணும். பட் இது வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும் ப்ளேஸ் பண்ணால். ஸோ விசிபிளாக தெரியும் பக்ரம். ஸோ அதனால் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணலை. நான் இந்த ஃப்யூசிங் பேப்பருக்காக நான் ஒரு ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தை இப்போது கட் பண்ண போகிறேன். ராங் சைட் ஃபேஸிங்கில் தான் நம்ம அந்த ஷேப்டு ஃபேஸிங்கை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஷேப்டு ஃபேஸிங்காக கிளாத் கட்டிங் பண்ணுறேன். ஸோ அதுவுமே சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் கிளாத் மேலே ஃப்யூசிங் பேப்பரை நம்ம பெல் பின்னால் பின் பண்ணிவிட்டு ஸோ அந்த 1.5 இன்ச் வித் ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த கார்னரில் தான் நம்ம 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ணுறோம். நெக்லைன் ஆண்ட நம்ம சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ண வேண்டாம், கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஃப்யூசிங் பேப்பரை சீம் அலவன்ஸோடு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்யூசிங் பேப்பரில் இந்த ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ண தான் நான் இந்த சீம் அலவன்ஸ் தரேன். ஸோ நெக்லைனை கார்னர்லேயே கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஷேப்டு ஃபேஸிங்காக நான் எடுத்துக்கிற இந்த கிளாத்து. ஸோ இந்த மாதிரி சீம் அலவன்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சேம் லைக் தட் பேக் ஆல்சோ. ஸோ இது ஃப்ரண்ட்டுக்கு உண்டான பார்ட். இதில் ராங் சைட் ஃபேஸிங்கில் இந்த ஃப்யூசிங் பேப்பரை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அயன் பண்ணி கொண்டு வந்துடணும். ஸோ அயன் பண்ண பிறகு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஏரியாவை 0.5 இன்ச்சஸ் ஃபோல்டில் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஆல் அரவுண்ட் 0.5 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இதே மாதிரி தான் பேக்கோடைய பார்ட்டும். ஸோ இந்த ரைட் சைடில் தான் நம்ம கார்ட் பைப்பிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக்கோடைய ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர், ஃப்ரண்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணி கட் பண்ணமோ அதே மாதிரியே இந்த இடத்துல 0.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. அண்ட் நெக்லைன் ஆண்ட சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ண வேண்டாம்.
ஒரு ப்ராப்பர் அயனிங் கொடுத்த பிறகு அந்த 0.5 இன்ச்சஸை ஃபோல்ட் பண்ணி நெக்லைன் ஆல் அரவுண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் இந்த எட்ஜஸில். ஸோ ரைட் சைடில் காட் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஷேப்டு ஃபேஸிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ரெடி பண்ணியாச்சு. காட் பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்வேஜ் டு செல்வேஜ் ஸ்ட்ரைட் பீசஸாக நம்ம எடுக்கக்கூடாது. நான் யூஸ் பண்ண போகிறது கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னுடைய நெக்லைன் யூ நெக்லைன். ஸோ இதுக்கு நான் கிராஸ் பீஸில் செலக்ட் பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டான ஒரு நெக் ஷேப்டு ஃபேஸிங் கிடைக்கும். எப்போவுமே வந்து நம்ம கர்வ் நெக்லைனில் யூஸ் பண்ணும்போது கிராஸ் பீஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் பைப்பிங்காக ஒரு டயக்னல் லைனை ட்ரா பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரிப்போடைய வித் 1.5 இன்ச்சஸாக நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஈச் ஸ்ட்ரிப்போடைய வித் 1.5 இன்ச் ஸ்ட்ரிப்பாக சூஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. இந்த கார்டில் தான் நம்ம கார்ட் பைப்பிங்கை எப்படி சூவ் பண்ண போகிறோம், எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக நான் பார்ட் 2 சூவிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த குர்த்தியோடைய ஃபுல் சூவிங் கான்செப்டை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் எல்லா பிகினர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆர் லைக்கிங் இட். Thank you.